இப்ப சதி அதித்தி கிட்ட உன்னை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்னடா இருக்கு? எப்ப இருந்தாலும் தெரிஞ்சுதானே ஆகணும். நான் சொல்ல வேண்டியதை அவ சொல்லிட்டா, அவ்வளவுதான். நீ சொல்றது வேற, அவ சொல்றது வேற. ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்றது அவளுக்கு பிடிக்கலையோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சதி தான் எங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்க்க முயற்சி பண்ணா. அப்படி இருக்கும்போது எதுக்கு சொன்னா? நீங்க என்னோட பாஸ்ட் சொன்ன மாதிரியே அவளும் சொல்லியிருக்கலாமா? சாரிம்மா. போடா. உனக்கு உன் அம்மாவை விட அவதான் முக்கியமா போயிட்டா. அம்மா, எனக்கு உங்களை விட யாரும் முக்கியம் இல்ல. அப்படிலாம் இல்ல, அவதான் உனக்கு முக்கியம். சதி என் லைஃப்ல இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நிறைய தடவை யோசிச்சேம்மா. ஆனா நீங்க என் லைஃப்ல இல்லைன்னா எப்படின்னு நான் ஒரு தடவை கூட நினைச்சு பார்க்கலம்மா. ஏன்னா நீங்க தான் என்னோட வாழ்க்கைமா. நல்லா பேச கத்துக்கிட்டேன். அது சரி, சதி உன்னை காதலிக்கிறாளா சிவா? நீ எதுக்காக இந்த விஷயத்த அதித்தி கிட்ட சொன்ன? ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சொல்லிட்ட வம்சி. இருந்தாலும் சிவாவும் அதே தானே சொல்லிருப்பாரு. சிவா சொல்ல வேண்டியதான் நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதான் வை? தெரியல வம்சி. ஐ ஃபீல் அதித்தி இஸ் நாட் ரைட் ஃபார் சிவா. வாட்? சிவா என்ன காதலிச்சார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ அந்த காதலை மறந்ததுக்கு சந்தோஷப்படணும். ஆனா சதி, வை வில் ஷீ பி ஹாப்பி? சிவா லவ் பண்ணது உன்னதானே? வாட் எவர், அதித்தி அந்த மாதிரி ஆப்ஷனா ஃபீல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல வம்சி. அவ சிவாவோட பாஸ்ட் டென்ஸை அக்செப்ட் பண்ணிருக்கணும். ஓகே, பாய் வம்சி. சிவா, சொல்லு சதி. ஐம் சாரி சிவா. எதுக்கு சதி? உங்க 2 பேருக்கும் நடுவுல என்னால தானே இப்ப அதிதி உன் லைஃப்ல இல்லாம போயிட்டா. எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டேன்ல சிவா. லைஃப்ல நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல சிவா. ஹாப்பியா நீ இருந்திருப்பல்ல. தெரியல சதி. I just can't imagine my life without you, Sati. சிவா, சதி, உள்ள வா. ஐம் ரியலி சாரி சிவா. நான் ஏதோ வேணும்னு செய்யல. சதி, நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உன்னை பத்தி எனக்கு தெரியும் சதி. ஐம் ரியலி ரியலி சாரி சிவா. சதி, மேலே போய் பேசலாம் வா. சதி, நீ எந்த தப்பும் பண்ணல. ப்ளீஸ் இப்படி இருக்காத. ஆண்டி என்ன பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு சிவா. அம்மா பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத சதி. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அது சரி, கல்யாண வேலை எவ்வளவு தூரம் வந்திருக்கு? என்ன பேசிட்டு இருக்க சிவா? இல்ல சதி, இதை பத்தியெல்லாம் யோசிச்சு உன் லைஃபை பாழாக்கிக்காத. எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமானே தோணல சிவா. என்னாலயா சதி? நோ, உன்னால எதுவும் இல்ல.
அம்மா ஞாபகத்துக்கு வராங்க சிவா. எவ்ரிதிங் வில் பி ஓகே சதி. நத்திங் வில் பி ஓகே சிவா. ஊர் பூரா 10 தலைமுறைக்கு பேசுற மாதிரி கல்யாணத்தை நடத்துவேன்னு என் அப்பா சொன்னாரு. ஊர் பூரா வந்தாலும் கல்யாணத்துல அம்மா இல்லாத குறைய யாராலையும் தீர்க்க முடியாது சிவா. உங்க அம்மா பத்தி என்கிட்ட ஏன் ஒரு வாட்டி கூட சொல்லல சதி? என் அம்மாவை பத்தி நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணதில்ல சிவா. இட்ஸ் வெரி பர்சனல் டு மீ. ஆனா ஒரு நாள் கூட என் லைஃப்ல என் அம்மாவோட ஞாபகம் வராத நாளே இல்ல சிவா. அம்மா இந்த சாரி எப்படி இருக்கு, அம்மா பேங்கிள்ஸ் நல்லா இருக்கா, ஆக்சுவலா அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த வேதனை. சதி சதி, எனக்கு கூட உன்ன மாதிரி அம்மா இருந்திருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருப்பேன் சிவா. அப்ப இவ்ளோ பாரம் இருந்திருக்காது. என்னோட கவலை, என்னோட ஹாப்பினஸ், என்னோட சின்ன சின்ன ஆசைகள் இதெல்லாம் இப்ப யார் கூட ஷேர் பண்ணுவேன் சிவா? வம்சி இருக்கார்ல சதி, அதான் சிவா ப்ராப்ளமே. வம்சி கிட்ட கூட இது எல்லாத்தையும் என்னால ஷேர் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் உன் கூட எந்த அளவுக்கு நான் ஷேர் பண்றேனோ அத கூட வம்சி கூட ஷேர் பண்ண முடியல. சிவா, என் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நான் ஹாப்பியா இருக்க விரும்புறேன் சிவா. இந்த கில்ட், கவலை, கன்ஃபியூஷன் இதெல்லாம் எனக்கு வேணாம் சிவா. you will be சதி. கனவாய் வா, நிஜமாய் போ, வெளிச்சமே நிலவே நீ வா. ஓ நிலவே, ஓ நிலவே, நடந்தனே உன் சுவடுகளுக்காகவே. அந்த கங்களே நீ என்னொலியா, ஒளிச்சாயே ஒளிரை, ஒளிச்சாயே ஒளிரை, ஒளிச்சாயே ஒளிரை. ஓ நிலவே, ஓ நிலவே. ನದಂದೆನೆ ಸುವರ್ಡುಗುಲುಕ್ಕಾಗವೇ ಅಂದ ಕಂಗಲೇ. வா சிவா,
வேணாம் சதி ப்ளீஸ். ஐயோ நீ எதுக்கு பயப்படுற? வா, சதி நான் சொல்றதுக்கு நான் தான் சொல்றேன்ல, வா. அண்ணா, பக்கத்து வயல்கார மறுபடியும் ஃபென்சிங்கை நவுத்தி வச்சிருக்கானே. அவனுக்கு வெறும் பேச்சால சொன்னா புரியாது போல இருக்குடா. அந்த துப்பு கேட்டவனை என்னென்ன பண்ணலாம்? நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் கவனிக்க சொல்லு. இல்லைன்னா பாப்பாவுடைய கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாதாரியை மொத்தமாக காலி பண்ணிடலாம். ஆமாண்ணா, அவனுக்கெல்லாம் அதான் சரி. ம். சரிண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, சிவா. ஓ, நீதானா சிவா? ஆமாங்க. சதி உன்னை பற்றி எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பா. கல்யாண வீடியோவெல்லாம் எடிட் பண்ணுவியாமே. ம் ம் ஆமாங்க. இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்க ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்டுப்பா. ஷாப்பிங்னு எல்லாத்துலயுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அப்படியா? கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. வேலை இருக்கும். முடிஞ்சா வந்து பாரு. ம். ம் ம் சரிங்க. பாய் சதி. சிவா, 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 சிவா. Is everything okay? இன்னும் ஒரு 10 நாள்ல உன் கல்யாணம் சதி. இன்னும் 10 நாள்ல எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி தானே சதி? உனக்கு உண்மையிலேயே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா? ஆர் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் மேரேஜ்? சதி, ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய் சத்தி, எப்படி இருக்க? Hi வம்சி. I'm fine. உள்ள வா வம்சி. சத்தி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கல்யாணம் முடிஞ்சுதான் வருவேன். அப்பா என்ன நினைப்பாரு? ப்ளீஸ் நோ வந்துட்டு போ. சத்தி, ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ஊரில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்கா? அப்புறம் சத்தி, ஹவு இஸ் எவ்ரி திங் கோயிங் ஆன்? ஆல் குட் வம்சி. சிவா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. யூனோ, ஆன்ட்டி கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. we became best friends. அப்புறம் உனக்கு தெரியுமா, 10th என்னோட பேப்பர் ஒருத்த போடுங்க நானு, இவரு பயங்கரமா அடிச்சிட்டாரு. இப்பதான் அவங்க வீட்டுக்கு போய் வெட்டிங் கார்டை கொடுத்துட்டு வந்தோம். ஹவ் ஆர் யூ டூயிங் சிவா? ஐ எம் ஃபைன் வம்சி. என்ன ஃபைன் சிவா? நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறாரு வம்சி. ஒர்க்குன்னு வந்துட்டா சாப்பாடையே மறந்துட்டாரு. அவங்க அம்மா வந்துதான் ஊட்டி விடணும். ஆனா சிவா கூட இருக்கும்போது அம்மா இல்லாத குறையே தெரியல. சத்தி, ஷால் வி கோ சம்வேர் ஃபார் டின்னர்? இங்கே ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? யா, டவுன் பக்கத்துல தானே. என்ன சொல்ற சிவா? ம் ம் சத்தி, அது நம்ம 2 பேரும் மட்டும் ப்ரைவேட்டா? ஓ, ஓகே வம்சி. சிவாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் வம்சி. இல்லை சத்தி, நான் அவன் கூட தனியாக பேச விரும்புகிறேன். ஓ, ஃபீல் பண்ணிருப்பார்ல வம்சி அப்படிலாம் சொன்னதுக்கு. ஐ திங்க் ஹீல் அண்டர்ஸ்டாண்ட் சத்தி. என்னாச்சு? ஏதோ பேசணும்னு சொன்ன? அது சொல்லு வம்சி. எதுக்கு சிவா மாதிரி தயங்குற? சத்தி, நீ கில்ட்டா ஃபீல் பண்ணி வந்தியா இல்லை சிவா மேலே இருக்க காதல்னால வந்தியா? வாட்? அதான் சத்தி நானும் கேட்குறேன். சிவா மேலே இருக்கிறது உனக்கு கில்ட்டா இல்லை லவ்வா?
10 நாள்ல நம்ம கல்யாணம் வம்சி. அண்ட் யூ லைக் அதை தான் சத்தி நானும் கேட்குறேன். சிவா உன்னை மறப்பாரா இல்லையான்ற பயத்தில் வந்தியா, இல்லைனா நீ சிவாவை மறக்க முடியாமல் வந்தியா? சந்தேகப்படுறியா வம்சி? நோ நோ, ப்ளீஸ் டோன்ட் கெட் மீ இன் அ ராங் சென்ஸ். கடைசியாக மேக் ஷுவர்னு சொல்கிறேன். சிவா மேலே உனக்கு காதலா? இல்ல வம்சி, நீ என்ன சந்தேகப்படுற? நோ சத்தி, ப்ளீஸ். பாவனி ஏற்கனவே சொன்னா சொல்ல வேணான்னு. நான் தான் பைத்தியக்காரி இல்ல, தேவையில்லாம சொல்லி உனக்கு சந்தேகத்தை வளர்த்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவைதான். சத்தி, கோபம் கோபம் காதலால வந்த கோபமா? எல்லா பைத்தியக்காரங்களும் காதலை பத்தி பேசுறவங்க தான். யார இப்ப நீ பாத்துட்டு வர? நான் கட்டிக்க போறவன. கட்டிக்க போனவனை பாத்துட்டு வந்தா இருக்க வேண்டியது சந்தோஷம் தானே? உன் முகத்துல அது இல்லையே. எதுக்கு ரொம்ப குழப்பமா டென்ஷனா இருக்கா? எதுக்கு இந்த டென்ஷன்? நான் டென்ஷனா இருக்கேன்னு யார் சொன்னாங்க? அந்த கண்ணு, இந்த காலு, அதுவே காட்டி கொடுக்குதே நீ டென்ஷன்ல இருக்கன்னு. டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. என் வருங்கால புருஷன், என் ஃபியான்சே என்ன சந்தேகப்படுறான். சந்தேகம் பெரிய பிசாசு. சிவான்னு ஒருத்தர் என்ன காதலிச்சாரு. நானும் சிவாவை இங்க காதலிக்கிறேன்னு சந்தேகப்படுறாரு. மேக் ஷூர் சத்தின்னு சொல்றாரு. ஓஹோ, டிட் யூ மேக் ஷூர்? சச்சா, நான் எப்படி சிவாவை காதலிப்பேன்? ஏன் சிவா நல்லவன் இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்லவன். அவன் காதல் உண்மையானது இல்லையா? வேற யாரும் ஒருத்தர அந்த அளவுக்கு காதலிச்சிருக்க மாட்டாங்க. அது அவ்வளவு புனிதமான காதல். அப்போ அவனை எதுக்கு காதலிக்கல? எப்படி காதலிப்பேன்? எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. அதுக்கு உன்னால எதுவுமே செய்ய முடியாது கிளி. உன்னால எதுவுமே செய்ய முடியாது கிளி. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம், இருளு பூரா சூழ்ந்ததுக்கு அப்புறம் உன்னால எதுவுமே செய்ய முடியாது கிளி. காதலிக்கு நெஞ்சில கூடு கட்டி, கனவு லோகத்துல கோட்டைய கட்டி, பூலோகத்தை மறந்து போய் உன்னால எதுவுமே செய்ய முடியாது கிளி. எனக்குள்ள உன்னை ஒழிச்சதுக்கு அப்புறம், உனக்குள்ள நான் செத்ததுக்கு அப்புறம் உன்னால எதுவுமே செய்ய முடியாது கிளி. 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 எதுவும் செய்ய முடியாது கிளி. இருந்தாலும்
காதலிக்கிறதுக்கு உண்மையாவே காரணங்கள் வேணுமா? உன்னால எதுவுமே செய்ய முடியாது கிளி. உன்னால எதுவுமே செய்ய முடியாது கிளி. உன்னால எதுவுமே செய்ய முடியாது கிளி.